ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வசந்தம் ஸ்டுடியோ. நான் ராஜேஷ். நாம் இப்போ பார்க்க போகிறது CorelDRAW 16 ஒரு பேசிக் அலைன்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா A4 சைஸ் ஒரு லேண்ட்ஸ்கேப் அவுட்போர்டு. இதில் பலவிதமான சைஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம அலைன் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? இந்த மூன்று ஆப்ஜெக்ட் வேணும். ஒன் பை ஒன்னாக வந்து அலைன் ஆகணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணுறீங்க, இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கு E+C என்று ஆச்சுங்களா? மறுபடியும் பார்க்கலாம். செலக்ட் பண்ணிக்கங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க. EC சென்டர் ஆயிடுச்சு. ஸோ சேம் அதே மாதிரி மறுபடியும் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரெண்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆர் எந்த சைடு உங்களுக்கு அலைன் ஆகணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. டாப்னா T, பாட்டம்னா B, லெஃப்ட்னா L, ரைட்னா R. சரிங்களா? சென்டருக்கு EC. சரிங்களா? இப்போ எனக்கு ரைட்டில் அலைன் ஆகணும்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ரெண்டு ஆப்ஜெக்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஆர். சரிங்களா? அப்புறம் Alt + F7 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் பண்ணுங்க. லெஃப்டில் அலைன்மெண்ட் ஆகணும்னு கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை. ஆச்சுங்களா? அக்யூரேட்டாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சேம் அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் கூட அலைன் ஆகணும். எப்படிங்கிறத பாருங்கள். கிளிக் பண்ணுறீங்க, இந்த ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு சேம் அதே ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுறீங்க. EC சென்டர் ஆயிடுச்சு. இதனுடைய அலைன்மெண்ட் வந்து டாப்பில் நம்ம கொடுக்கலாம். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு T டாப்பில் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் Alt F7. நான் யூஸ் பண்ணுற CorelDRAW பார்த்தீங்கன்னா 16. சரிங்களா? 16க்கு உண்டான அலைன்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? 16 வெர்ஷனுக்கான ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஷார்ட் கீ பார்த்தீங்கன்னா Alt + F7. சரிங்களா? F7 கொடுத்தீங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அகைன் கிளிக் பண்ணுறீங்க, டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை. சரிங்களா? ஸோ இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளியராக நீட்டாக இருக்கும். பாருங்கள். இதே ஆப்ஜெக்ட் ரைட் ஹேண்ட் சைடில் அலைன் ஆகணும்னா சேம் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அது கிளிக் பண்ணிவிட்டு EC சேம் அதே கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆர். Alt F7 கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் அப்ளை. சரிங்களா? இல்லை எனக்கு இந்த பாக்ஸும் வேணும், வெளியே அலைன்மெண்ட் பாக்ஸும் வேணும்னா ஜஸ்ட் காப்பீஸ்ன்ற இருக்கிறதுல எத்தனை அலைன்மெண்ட் வேணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிங்க. நான் ஜஸ்ட் இப்போது டூ அலைன்மெண்ட் கொடுத்துட்டு காப்பி கொடுத்துட்டு அப்ளை. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டும் இருக்குது, எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆப்ஜெக்டும் க்ரியேட் ஆகிருக்கு. இது நல்ல ஒரு ட்ரிக்காக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.